கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கலங்க விடமாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெட்கப்பட விடமாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இங்க 2 ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. ஒன்று, ரட்சிப்பு இறங்கி வருகிறது, பாதுகாப்பு இறங்கி வருகிறது, ஒரு காப்பாற்றுகிற சூழ்நிலை இறங்கி வருகிறது, ஒரு மீட்பர் இறங்கி வருகிறார். ஒருவேளை ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வேன் என்று பிள்ளைகளை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ உங்களை குறித்தோ கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை காப்பாற்றுகிறவராக, ரட்சிக்கிறவராக, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை தேடி அவர் வருகிறார். 2வது, உங்களை களிகூர பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு ஒரு களிகூறுதல் உண்டாக போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்கள் துன்பம் இன்பமாய் மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் நிச்சயமாய் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படுகிற, ரட்சிப்பினால் மகிழுகிற, களிகூர்ந்து கம்பீரிக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒன்றே சொல்லுங்கள், உங்களுக்கு காத்திருப்போம் ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருப்போம் ஆண்டவரே, உங்க ஆலயத்துல காத்திருப்போம் ஆண்டவரே. அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்பொழுதும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், களிகூறுதலுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடும் புலம்பலோடும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பவே ஒரு சந்தோஷம், இப்பவே ஒரு ஆனந்தம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.